நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற தவக்கால சிறப்பு நற்செய்தி கொண்டாட்டமானது சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்கள் வழிநடத்த இறைவனது அருளையும் ஆசிரையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகின்ற தருணமாக இந்த ஜெப கொண்டாட்டம் அமைய இருக்கிறது. தவக்காலம் சிறப்பான முறையில் நமக்கு தருகின்ற அழைப்பாகிய மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மைய சிந்தனையை இந்த நாட்கள் நமக்கு தருகிறது. நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய எண்ணங்களும் இறைவனை நோக்கி எழும்ப வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் கடவுளின் மக்கள் நாம் என்பதை நம்மோடு வாழ்கின்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் இறைவனுடைய பிரதிபலிப்பு எந்நாளும் காணப்பட வேண்டும் என்ற தவக்காலம் தருகின்ற சிறப்பான அழைப்பை ஏற்றுக்கொண்ட மக்களாக இந்த நற்செய்தி கூட்டத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். முதலில் இறைவன் இந்நாளில் நமக்கு தர இருக்கின்ற எல்லா வரங்களுக்காகவும் எல்லா கொடைகளுக்காகவும் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை புகழ்வதற்கு தயாராக இருக்கிறோம், உம்மை போற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம், உம்மை வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம், உம்மை வணங்குகின்ற மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இறைவன் செய்ய இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் எண்ணியவர்களாய் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி பெருமகிழ்ச்சியோடு பாடலை பாடலை இருக்கின்ற ஆண்டவரை, ஜோதியும் சொந்தமுமாக இருக்கின்ற இறைவனை நாம் எல்லா வேளையிலும் எல்லா சூழலிலும் அவரை போற்றுகின்ற மக்கள் நாங்கள், அவரை வாழ்த்துகின்ற மக்கள் நாங்கள், அவரை வணங்குகின்ற மக்கள் நாங்கள் என இன்னும் உற்சாகமாக பாடுவோம். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, ஜோதியும் நீயே, என் சொந்தமும் நீயே. ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, ஜோதியும் நீயே, என் சொந்தமும் நீயே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இறைவன், நம் வாழ்வின் சொந்தமாக இருக்கின்ற அந்த ஆண்டவரை வாழ்க்கையில் எத்துன்பம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும், ஆண்டவரே, நான் உம்மை அன்றி வேறு யாரிடம் செல்வேன்? உம்மை துதிக்காமல், உம்மை போற்றாமல், உம்மை வாழ்த்தாமல் நான் வேறு யாரை வணங்குவேன்? ஆண்டவரே, உம்மையே வணங்குவேன். நீரே என் தாயாக இருக்கிறேன், என் தந்தையாக இருக்கிறேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன்.
துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலும் நான் உம்மை துதிப்பேன், என்னுடைய தாழ்விலும் நான் உம்மை துதிப்பேன். ஏனென்றால் ஆண்டவரே, வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது. தாழ்வில் நீர் என்னுடைய கரம் பற்றி என்னை பிடிக்கின்றீர். வாழ்வின் உயரத்துக்கு செல்லுகிற பொழுதோ ஆண்டவரே, நான் தான் உம்மை மறவாமல் என்றும் நினைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனவே வாழ்வின் தாழ்விலும் வாழ்வின் உயர்விலும் எந்த வேளையிலும் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன், உம்மை புகழ்வேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். என் இறைவனாக நீர் இருக்கிற பொழுது, என் கடவுளாக நீர் இருக்கிற பொழுது ஆண்டவரே, நான் உம்மை புகழாமல் என்னுடைய வாழ்க்கையில் வேற என்ன காரியத்தை நான் செய்வேன்? ஆண்டவரே, என்னுடைய ஜீவனும் என்னுடைய சக்தியுமாக இறைவா நீர் இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை? நான் எந்நாளும் வான தூதர்களைப் போல உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் எந்நாளும் புனிதர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். காரணம் ஆண்டவரே, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீர் என் ஜீவனாக இருக்கிறீர், என் சக்தியாக இருக்கிறீர், என் ஆற்றலாக இருக்கிறீர். எனவே ஆண்டவரே, இதோ நான் உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். என்னுடைய மீட்பராகவும் என்னுடைய மேய்ப்பராகவும் என்னுடைய மேன்மையாகவும் என் வாழ்வின் மகிமையாகவும் இருக்கின்ற இறைவா, நான் உண்மையே எந்நாளும் துதிப்பேன். பாவத்தின் பிடியிலே நான் சிக்குண்ட வேளையிலும், பலவீனமாகிய நான் கீழே தடுமாறி விழுந்து விடுகின்ற தருணங்களிலும் ஆண்டவரே, நீர் என் மீட்பராக இருக்கிறேன், என்னை ரட்சிப்பவராக இருக்கிறேன், எனக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவராக இறைவா நீர் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை எந்நாளும் புகழ்வேன். மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை
நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பானவர்களே, இன்றைய நாளில் இந்த நற்செய்தி கொண்டாட்டத்தை வழிநடத்துவதற்காக பெங்களூரில் இருந்து சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பொது நிலையினராக இருக்கக்கூடிய இவர் பெங்களூரில் உள்ள குருத்துவ கல்லூரியில் முறைப்படி இறையியலை கற்று முடித்தவர். தன்னுடைய பிறந்த இடமாக பெங்களூரை கொண்டவர், வாழ்விடமாக பெங்களூரை கொண்டவர். தமிழ் இவருக்கு தெரியாது. இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு மொழிகள் என்றுமே தடையாக இருந்ததில்லை. ஆங்கிலத்தில் இறைவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து தருகின்ற சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்களுடைய வார்த்தைகளை சகோதரி ராஜம் காட்வின் அவர்கள் நாகர்கோவிலில் உள்ள திருச்சிலுவை ஹோலி கிராஸ் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகின்றவர். நமக்கு இறை வார்த்தையை பகிர்ந்து தர இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்றைய நாளில் வழங்க இருக்கின்ற செய்தியின் மையமாக இருப்பது திருச்சிலுவை. திருச்சிலுவையை நாம் தவக்காலத்தில் தியானிக்கிறோம். சிலுவை பாதைகள் ஏராளம் தாராளம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சிலுவைக்கென ஒரு வழி இருக்கிறது, அந்த சிலுவைக்கென ஒரு வாழ்வு இருக்கிறது. எனவே சிலுவையின் பாடுகளை தியானிக்கின்றவர்களாக அல்லாமல் சிலுவையின் பாதையிலே நடக்கின்றவர்களாக, சிலுவையின் வாழ்வை வாழ்கின்றவர்களாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அமைய வேண்டும். அதைத்தான் சிறப்பான முறையில் தவக்காலத்தில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்னும் உண்மையை இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்துரைத்து வாழ்வதற்கு, நடப்பதற்கும், நம்முடைய பாதங்களை பலமாக வைக்க சிறப்பான அழைப்பை இறைவனின் பெயரால் இன்றைய நாளில் சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்கள் நமக்கு தந்து நம்மை அழைக்க இருக்கின்றார்கள். எனவே இந்நாளில் கடியப்பட்டினம் பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாகவும் இன்றைய நற்செய்தி விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர் சார்பாகவும் இந்த நற்செய்தி கொண்டாட்டத்தை வழிநடத்த வந்திருக்கின்ற சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்களையும் அவர்களோடு இணைந்து ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். துணை செய்வதற்காக, உதவி செய்வதற்காக அத்தனை பேரையும் நாம் பெரும மகிழ்வோடு கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து இறை செய்தியை வழங்க சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். May I request you to take over the session? You may please. I'm so happy to be here to share the word of God with you. ஆண்டவருடைய இறைவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சியுடன் உங்கள் முன்பாக நான் நிற்கின்றேன். Tonight God is going to do wonders in our midst. இன்று ஆண்டவர் நம்மிடையே பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை நிகழ்த்தப் போகின்றார். Today we are going to see with our own eyes, the deaf can hear, the blind can see, the lame can walk in our midst. இன்று நம் மத்தியிலே நாம் நம்முடைய கண்களால் நாம் காணப் போகின்றோம். காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கப் போகின்றது, கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கப் போகின்றது, நடக்க முடியாமல் சிரமப்படுகின்றவர்கள் நடக்கப் போகின்றார்கள். These miracles Jesus is going to perform in our midst because He is alive and He is in our midst, because He said where 2 or 3 are gathered in my name, I am in your midst. இந்த அற்புதங்களை ஆண்டவர் இயேசு இன்று நம்முன் நிகழ்த்தப் போகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவர் உயிரோடு இருக்கின்றார்.
மேலும் எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். Who is this Jesus and what is so special about him? யார் இந்த இயேசு? அவரை பற்றிய தனித்தன்மை என்ன? Why must I believe in him? What is so special about him? ஒருவர் அவரிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். அவருடைய தனித்தன்மை தான், சிறப்பு தான் என்ன? The Gospel of John chapter 3 verse 16 says, யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது திருவசனம் இவ்வாறு சொல்கின்றது. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him should not perish but have everlasting life. தம் மகனில் நம்பிக்கை வைக்கும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தம் ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று கூறுகின்றது. God gave his only Son for you and me. கடவுள் தன்னுடைய ஒரே மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்தார். That whosoever believes in what he did for you and me on the cross, சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செய்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்பும்படியாக கொடுத்தார். the word of God says when you believe in that you receive everlasting life. நீங்கள் அவ்வாறு நம்பும் போது நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள் என்று இறைவார்த்தை, நாம் அதை பெற்றுக்கொள்கின்றோம் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. You receive victorious life. நீங்கள் வெற்றி வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறுகின்றது. You receive healthy life. நீங்கள் சுகமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள் You என்று receive கூறுகின்றது. anointed life. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள் You என்று receive a கூறுகின்றது. holy life. நீங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறுகிறது. Praise the Lord. Praise the Lord. The question is, why should I believe in Jesus? கேள்வி என்னவென்றால், நான் ஏன் ஆண்டவரை நான் நம்ப வேண்டும்? And when you believe in Jesus, what happens? நான் ஆண்டவர் இயேசுவை நம்பும்போது எனக்கு என்ன நடக்கின்றது? What we are going to read from the Bible is not just a word. This word is alive, this word is active, and this word will perform mighty signs and wonders in our midst tonight before we leave this place. நாம் இந்த பைபிளில் இருந்து வாசிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. மாறாக இந்த வார்த்தைகள் உயிர் உள்ளவை, ஆற்றல் மிக்கவை, அவை குணமளிக்க கூடியவை, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்ல இந்த வார்த்தைகளை இன்று நாம் கேட்டு இங்கிருந்து போவதற்கு முன்னால் நாம் இந்த அரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இன்று நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். அதை நம் கண்களால் நாம் காண போகின்றோம். God so loved the world. கடவுள் இந்த உலகை மிகவும் அன்பு செய்தார். He loves you and me, and that is why he gave his only Son. அவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்தார். அதனால் தான் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக தந்தார். Why did God have to give his only Son? ஏன் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நமக்கு தர வேண்டும்? In Genesis chapter 1, the word of God says, தொடக்க நூல் 1வது அதிகாரம் இவ்வாறு சொல்கின்றது. and verse number 26, 26வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. God said, let us make man in our image, after our likeness, and let them have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over the cattle, and over all the earth, and over every creeping thing that creeps upon the earth. அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். So God created man in his own image. In the image of God created he him, male and female created he them. Verse number 27. ஆண்டவர் இவ்வாறு கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். And verse 28 says God blessed them. 28வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று. God said, be fruitful, multiply. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று. Replenish the earth and subdue it. இந்த பூமி முழுவதையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். God loves man so much கடவுள் மனிதனை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், that before he could create man, மனிதனை அவர் உருவாக்குவதற்கு முன்பாகவே he created every provision for man. மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே அவர் உருவாக்கினார். Remember, my friend, God is a God of love. நண்பர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் ஒரு அன்பான கடவுள். அவர் அன்பாகவே இருக்கிறார். And love created
everything for his lover, that is man. அந்த அன்புதான் அவர் அன்பு செய்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உலகம். அவர் யாரை அன்பு செய்தாரோ அவர்களுக்காக உருவாக்கினார். And after creating everything, he blessed him. இதை எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி விட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். There was not one thing lacking in the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இருந்தன, இல்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. And the only job that God gave to man is to love. ஒரே ஒரு வேலை தான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார், அதாவது ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்று. So God, who is the creator, is a lover. இந்த உலகத்தை படைத்த அந்த கடவுள் அவர்தான் அன்பு செய்கின்றவர். And God who created man is a loving. அவரால் உருவாக்கப்பட்ட மனிதன் தான் அன்பு செய்யப்பட வேண்டியவன். So the lover poured love into the lovey. இந்த அன்பு செய்ய வேண்டியவர் அன்பு செய்யப்பட வேண்டியவரிடம் அன்பை ஊற்றினார். The lovey received love and the lovey is supposed to pour love into all creation. அன்பை பெற்றுக்கொண்டவர் அந்த பெற்றுக்கொண்ட அன்பை இந்த உலகத்தின் படைப்பு முழுவதுக்குமாக கொடுக்கப்படும்படியாக அவர் அதை பெற்றுக்கொண்டார். God created it and said it is very good. ஆண்டவர் இவ்வாறு அனைத்தையும் உருவாக்கினார். உருவாக்கிய பின் அவர் சொன்னார், அனைத்தையும் கண்டு இவை எல்லாம் நன்றாக இருக்கின்றன என்றார். Look at the love of God. ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். He first created the provision. அவர் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் முதலில் உருவாக்கினார். And then created the lover. அதன் பின் தான் அன்பு செய்யப்படுகின்றவரை உருவாக்கினார். What do we do? நாம் என்ன செய்கின்றோம்? We first get married. நாம் முதலில் திருமணம் செய்து கொள்கின்றோம். And then we create the provision. அதற்கு பின்பு நமக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குகின்றோம். But look at the lover. ஆனால் நம்மை அன்பு செய்கின்ற அந்த கடவுளை பாருங்கள். He loves you and me so much that he created the provision first. அவர் உங்களையும் என்னையும் எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்றால் நமக்கு தேவையான அனைத்தையும் முதலிலேயே அவர் உருவாக்கி விட்டார். Now God gave everything to man. கடவுள் படைத்த அனைத்தையும் மனிதனுக்கு கொடுத்தார். And he said to man, அவர் மனிதனை பார்த்து சொன்னார், listen Adam, ஆதாம், இங்கு என்னை கவனி. the whole garden is yours. இந்த முழுவதுமான ஏதேன் தோட்டம் உன்னுடையது. Just as I am God in heaven, நான் எவ்வாறு விண்ணகத்திலே நான் கடவுளாக இருக்கின்றேனோ, I make you the God of the Garden of Eden. இந்த ஏதேன் தோட்டத்துக்கு உன்னை கடவுளாக நான் ஏற்படுத்துகிறேன். Take my power, என்னுடைய வல்லமையை நீ பெற்றுக்கொள். take my authority, என்னுடைய அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள். and rule this garden. இந்த ஏதேன் தோட்டம் முழுவதுமாக நீ ஆண்டுகொள். And multiply it. அதை பலுகி பெருகச் செய். But one thing, ஆனால் ஒரே ஒரு காரியம், don't eat the fruit of that one tree. அந்த ஒரே ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் நீ சாப்பிடாதே. The fruit of the knowledge of good and evil. நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் நீ உண்ணாதே என்றார். Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Why do you think God gave him this option? எதற்காக கடவுள் இத்தகைய ஒரு தேர்ந்து கொள்ளக்கூடிய இந்த உரிமையை மனிதனுக்கு கொடுத்தார் என்று எண்ணுகின்றீர்கள்? Why did God put that one tree? எதற்காக கடவுள் அந்த ஒரு மரத்தை அங்கே வைத்தார்? I am married. எனக்கு திருமணமாகிவிட்டது. The sister is married. இந்த சகோதரிக்கும் திருமணமாகிவிட்டது. Let's say we are married and we are away from our spouse. We are living in some other city. எங்களுக்கு திருமணமாகிவிட்டது, ஆனால் எங்கள் வாழ்க்கை துணையோடு நாங்கள் இல்லை. நாங்கள் அதை விட்டு அவர்களை விட்டு தனியாக ஒரு நகரத்தில் இருக்கின்றோம் என்று வைத்துக் I am கொள்வோம். also working. The sister also is working. நான் வேலை செய்கின்றேன், இந்த சகோதரியும் வேலை செய்கின்றார்கள். But our spouse is in a different city. ஆனால் எங்கள் வாழ்க்கை துணைவர்கள் வெளியே இருக்கின்றார்கள். The place where we are working, there are many different people. நாங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். And some of them look to be too attractive. சில பேரை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கின்றார்கள். The mind again and again says to have a relationship with that person. எங்களுடைய சிந்தனையானது சொல்கின்றது, அவர்களோடு நீ ஏன் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று. But because I love my spouse, நான் என்னுடைய வாழ்க்கை துணைவியை அன்பு செய்வதால் I tell my spouse, நான் என்னுடைய மனைவியிடம் சொல்கின்றேன், there are so many other ladies in this world.
இந்த உலகத்தில் எவ்வளவோ பெண்கள் இருக்கின்றார்கள். Some of them look to be too beautiful. சில பேர் மிகவும் அழகாக இருக்கின்றார்கள். But because I love you, நான் உன்னை அன்பு செய்வதால் I will be faithful to you. நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன். I will not have any other relationship with any other woman. நான் வேறு எந்த பெண்ணோடும் எந்த விதமான உறவும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். In the same way, அதே போல்தான் in the Garden of Eden, இந்த ஏதேன் தோட்டத்தில் there were many trees bearing fruit. நிறைய மரங்கள் பழம் கொடுக்கக்கூடிய மரங்கள் இருந்தது. So Adam had to show evidence of his love. ஆதாம் தன்னுடைய அன்பிற்கு ஒரு நிரூபணம் காட்ட வேண்டியிருந்தது. He could